அப்போ வந்து இவங்கெல்லாம் அரசியலில் வந்து மக்களுக்காக இவங்கெல்லாம் சேவை பண்ணுறாங்களா, மக்களுக்காக போராடினாங்களா, மக்களோட பிரச்சனைக்கு பேசுனாங்களா? கிடையாது. இவங்களோட வரவு செலவு, எனக்கு எவ்வளோ சீட் கொடுப்பேன், எனக்கு எவ்வளோ இந்த ஸ்வீட் பாக்ஸ்னா பணப்பொட்டி. இப்போ அரசியலில் ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்கிறது பணப்பொட்டி. இப்போ வந்து இந்த திமுக காரங்க வந்து பீகார் எலெக்ஷனுக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் போய் மோடியை பார்த்துட்டு வந்து அங்கே என்ன மிரட்டல் சுருட்டல் ஆச்சோ, இங்கேருந்து 500 மிட்டாய் பாக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க பீகாருக்கு. நாட் தட் பிஜேபிக்கு பணம் இல்லை எல்லாம் கிடையாது. அவனுக்கு வந்தது வரவுன்னு சொல்லிட்டு அவங்களும் பிடுங்குவானுங்க. அப்போ வந்து இவங்க இப்போ இங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு, ஒரு எம்பி பதவி, இப்படி அப்படின்ட்டு. இதில் வந்து ராம்தாஸுக்கும் அவரோட மகனுக்கும் இது ஒப்பீனியன் இது பிரச்சனை இருக்கிறதால, வேறுபாடுகள் இருக்கிறதால அவர் வந்து என் மகனே கிடையாது, மகனுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இது எல்லா வீட்டில் நடக்கிறது தான். இப்போ ராம்தாஸ் அவருக்கு மட்டும்தான் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது கொச்சப்படுத்த வேணாம். எல்லா குடும்பத்துலையும், இந்த அரசியல் குடும்பத்தில் இந்த இந்த நீ பெரியவனா நான் பெரியவனா இந்த அரசியல் புத்தகம் ஸ்டாலின் வீட்டில் நடக்குது, சபரீசனுக்கும் உதயநிதிக்கும். ஸோ அதில் இதெல்லாம் வெளியே வருது. இன்றைக்கு வந்து எல்லாமே வெளியே வரும். முதல் காலத்தில் வந்து இந்த பெரிய பெரிய ஊடகங்களும் நியூஸ் பேப்பர் அவர்களும் நம்ம நியூஸ் கொடுத்தா போட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எல்லாமே வெளியே வருது.